எஜுகேஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கறத விட இண்டிவிஜுவல்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது எப்பவுமே இட்ஸ் ட்ரூ. பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் எஜுகேஷன் ஆஃப்டர் கோவிட், எஜுகேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் மெயின் டாபிக், ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் சம்திங் அபவுட் திஸ் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, 4 இட்லி. இந்த 4 இட்லியை கொண்டு போயிட்டு உங்ககிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் எத்தனை நேரம் உங்களுக்கு எடுத்துக்கும்? மேபி ஒரு 5 minutes எடுத்துக்கலாம், மேபி 10 minutes மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் இல்லையா? உங்களுக்கு 1/2 hour இந்த இட்லியை நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட முடியுமா? ஓகே, நாட் அ ப்ராப்ளம், கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நீங்கள் சாப்பிட முடியும் இல்லையா? ஒரு 1/2 hour அந்த இட்லியை நீங்கள் சாப்பிடலாம். ஒரு half a day நான் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் உங்களால சாப்பிட முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு 4 இட்லியா half a day சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ 1 complete டேல நீங்க இந்த இட்லி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது கிட்டத்தட்ட ஒரு தண்டனை மாதிரி ஆயிரும் இல்லையா? ஒரு 4 இட்லி எப்படி வந்து ஒரு த்ரூ அவுட் தி டே வந்து நம்ம ஃபுல்லா சாப்பிட முடியும்? அது இட்லி காஞ்சு போயிடும், சட்னி கெட்டு போயிடும். ஸோ நமக்கு அந்த இட்லி சாப்பிடவே முடியாது. ஏன்னா பசியும் தீராது இல்லையா? சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது, வியாதி தான் வரும். ரைட்? கிட்டத்தட்ட எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு 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 சப்ஜெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை வந்து நமக்கு எடுத்துக்கூடிய டைம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட் செமஸ்டர் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க, ஒரு செமஸ்டர்லயே என்னால் அந்த ஃபுல் இது படிச்சு முடிக்க முடியல, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க கேட்கலாம். பட் திஸ் இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ சொல்றேன். சி லாங்குவேஜ் எடுத்துக்கோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால சொல்றேன். சி லாங்குவேஜ் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லா ஒருத்தருக்கு சி லாங்குவேஜ் தெரியாது. சி லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி மாஸ்டர் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? சி லாங்குவேஜ் நம்ம நல்லா படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு செமஸ்டர் கரெக்டா இருக்கும் சார் சொல்லலாம், ஒரு மாசம் கரெக்டா இருக்கும்னு சொல்லலாம். 3 நாள் போதும், மேக்சிமம் 1 week போதும். ஒரு லாங்குவேஜை நம்ம மாஸ்டர் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு 1 week நமக்கு போதும். சார் இது நீங்க சொல்லலாம், பட் செயல செஞ்சு பார்த்தா தான் தெரியும், நீங்க வேணா சொல்லலாம். நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு காலேஜ் வச்சிருக்காரு. ஸோ அந்த காலேஜ், என் ஃப்ரெண்டு அந்த காலேஜில் பிரின்சிபாலாக இருக்காரு. அந்த காலேஜில் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஸ்கூலில் அந்த காலேஜில் இந்த ஸ்பீச்சஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த என் ஃப்ரெண்டு பிரின்சிபல் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்கும்போது, இந்த பிளேஸ்மெண்ட்டில் நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. பிகாஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா நாலேஜாக இருக்காங்க. பட் அவங்க வந்து அந்த சி லாங்குவேஜ்னாலேயே நிறையா லூஸ் பண்றாங்க, அவங்களோட ஜாப் வந்து லூஸ் பண்றாங்க. ஸோ சி லாங்குவேஜ் ரொம்ப போரா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு செமினார் எடுத்திருந்தேன். சி லாங்குவேஜ் எடுக்கும்போது எத்தனை பேருக்கு சி லாங்குவேஜ் வந்து பிடிக்கும்னு கேட்டேன், நிறைய பேர் கை தூக்குனாங்க. எத்தனை பேருக்கு வந்து வரும் வராது அப்படின்லாம் கேட்கும்போது நிறைய பேர் கை தூக்குனாங்க. எத்தனை பேருக்கு சி லாங்குவேஜ் பிடிக்காது அப்படின்னு நான் கேட்கும்போது அதுக்கும் சில பேர் கை தூக்குனாங்க. நான் என்ன பண்ணேன்னா, சி லாங்குவேஜே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள மட்டும் எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு 3 days ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் சிங்கிறது என்னோட பேஷன். ஸோ பேஷனேட் சிங்கிற ஒரு ப்ரோக்ராம் 3 days நான் கொடுத்துருந்தேன். அட் எண்ட் ஆஃப் தி 3rd day அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸோ அந்த சி லாங்குவேஜ் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் ஓரியன்டாக நான் எடுத்திருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னோட மெத்தடாலஜிஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணி நான் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தேன். அட் எண்ட் ஆஃப் தி 3rd day அவங்களோட இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அந்த சி வந்து அவங்களுக்கு பிடிச்சு போயிருந்தது. மற்றவங்களுக்கு எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா வரும், நல்லா தெரியும், நல்லா மார்க் எடுத்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து ஓகே அது ஒரு சப்ஜெக்டா தெரியுமே வெளியே. ஆஃப்டர் திஸ் ப்ரோக்ராம் அவங்களுக்கு வந்து அது ஒரு பேஷனேட் சி ஆயிடுச்சு. பேஷனா அவங்க பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவலுக்கு உள்ள டீப்பா நமக்கு போயிடும் இல்லையா? ஸோ இதை எசன்ஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு அந்த சிஏ வந்து நல்லா டீப்பா கொடுக்கறதுக்கு எனக்கு 3 days ஆச்சு. அதுல அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க மாஸ்டர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 1 week தான் ஆச்சு. ஸோ அந்த எக்ஸாம் முடியும் போது கிட்டத்தட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா ஒரு 1 week ஆகுதுன்னா ஒரு 1 monthலயே நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னும் ப்ரீசியஸா நான் சொல்ல போனேன்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவான்னு எடுத்துக்குவோம். கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குங்கிறதுக்காக ஜாவான்னு எடுத்துக்குவோம். ஜாவால எவ்வளவு வந்து சிலபஸ் இருக்கும் நீங்க சொல்லுங்க. ஜாவால கண்டென்ட் எவ்வளவு இருக்கும்? கண்டென்ட் எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கும் இல்லையா? ஜாவால இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. எனி சாஃப்ட்வேர் இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா இல்லையா?
ஸோ ஜாவால எக்கச்சக்கமான உள்ள டீப்பா நிறைய இருக்கும். பட் ஒரு இன்ஜினியரிங்க்கு ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பர்ட் என்ன கிரியேட் பண்ணியிருப்பாருன்னா, நிறைய ஜாவால் இருந்துட்டு போட்டோம், பட் ஆஸ் அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் இந்த கண்டென்ட்னாச்சும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்றாங்க இல்லையா. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறதே வந்து அட்லீஸ்ட் கண்டென்ட். அதாவது ஜாவால உங்களுக்கு கொடுத்துருக்கிற கண்டென்ட் தவிர மிச்ச கண்டென்ட்டே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு, பட் நம்ம கொடுத்துருக்கிறது இஸ் அட்லீஸ்ட் கண்டென்ட். அப்போ அட்லீஸ்ட் கண்டென்ட்ல நாம வந்து நல்லா படிச்சு கம்ப்ளீட்டா அது உள்வாங்கிட்டு அது அப்படியே எழுதி 100 மார்க்ஸ் வாங்கினா அது எக்ஸலன்ஸான்னு கேட்டா இட்ஸ் நாட் அன் எக்ஸலன்ஸ், இட் இஸ் குட். எஸ், நிறைய பேருக்கு 35 வாங்கினாவே எக்ஸலன்ட் மார்க் இல்லையா. பட் சில பேருக்கு 50 மார்க்ஸ் வாங்கினா எக்ஸலன்ட் மார்க், சிலருக்கு 75, சிலருக்கு 90 மார்க்ஸ் வாங்கினா எக்ஸலன்ட் மார்க், சிலருக்கு 99, சிலருக்கு 100 மார்க்ஸ் வாங்கினா எக்ஸலன்ட் மார்க். பட் the excellence should be measured from 100%, not up to 100%. Because உங்களுக்கு கொடுத்துருக்கிற அட்லீஸ்ட் கண்டென்ட்ல நீங்க நல்லா படிச்சு நீங்க அது வந்து அது அப்படியே நீங்க மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் குட், பிகாஸ் நீங்க கொடுத்துருக்கிறத அப்படியே நீங்க பண்ணியிருக்கீங்க. பட் எக்ஸலன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்னு கேட்டோம்னா யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட். அதாவது சி அப்படின்னாலுமே ஒரு டூல், ஜாவானாலுமே ஒரு டூல். உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 3 days ஜெர்மன்ல போயிட்டு ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன். என்ன கோர்ஸ்னா, இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி வந்து என்னால் ஹேண்டில் பண்ணணும், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஜெர்மன்ல போய் 3 days நான் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், சூப்பரான ஒரு சர்டிஃபிகேட். இதை காமிச்சா நீங்க ஒரு கம்பெனி வச்சிருந்தா எனக்கு வேலை கொடுப்பீங்களா? வேலை கொடுக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, ஓகேப்பா நீ மற்றவங்களை விட நல்லா நீ வந்து அந்த ஸ்பேனர்ல வந்து நல்லா ஆப்ரேட் பண்ணுவேன், ஓகே, அந்த ஸ்க்ரூவை கழட்டி மாட்டுறதுல நீ வந்து பெட்டர். பட் அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள என்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்ன பண்ணுவேன் தெரியாது இல்லைங்களா. ஸோ ஐ எம் வெரி மச் என்ன சொல்றது, knowledgeable in handling the tools, but not in the engineering stuffs. ஸோ அங்கே எக்ஸ்பெக்டட் குவாலிட்டி என்ன சொல்லுங்க, என்ஜினியரிங் ஸ்டஃப் வழியா டூல்ஸ் கிடையாது. அப்போ எந்த ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணிட்டாலுமே தட் ஆல் தீஸ் அது எல்லாமே என்னது, சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இட்ஸ் டூல்ஸ். சீன் எடுத்துட்டோம்னா சி இஸ் அ டூல், ஜாவா எடுத்துட்டா ஜாவா இஸ் அ டூல். அந்த டூலை நான் எடுத்துட்டு டூலை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன பெருமை. அந்த டூலை வச்சு நான் என்ன இன்ஜினியரிங்ல நான் வந்து கிரியேட் பண்ணேங்கிறதான பெருமை. அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கீ. அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நாம எடுத்து 100 மார்க்ஸ் வாங்கினாலுமே இட்ஸ் நாட் எக்ஸலன்ட், இட்ஸ் குட். அதாவது இன்னொருத்தர் வைஸ்மேன் நல்லா சொல்லியிருந்தாங்க, என்னன்னா எக்ஸலன்ட் இஸ், கரெக்டான கோர்வையா வரல, ஓகே, இருந்தாலும் நான் ஒரு 2 minutes எடுத்து சொல்றேன். முக்கியமான விஷயம், good is good when you are compare okay, good is good when you are compare with bad, but good is not good when you are compare with excellence. கரெக்ட் தானே? பேடோட கம்பேர் பண்ணும்போது குட்டுங்கிறது குட், பட் எக்ஸலன்ஸோட கம்பேர் பண்ணும்போது குட்டுங்கிறது ஒரு குட் இல்லையா, பேட். அப்போ நம்ம எக்ஸலன்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளும் எக்ஸலண்டா இருக்கும்போது தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ற ஒரு தப்பு என்னன்னா, கம்பேரிங் வித் நெய்பர்ஸ். அவங்க வந்து ரெஃபரன்ஸ், மற்றவங்க எல்லாத்தையும் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறது. பட் நம்ம முடிச்சுட்டு வெளியே போகும்போது, அந்த இன்டர்வியூக்கு போய் உட்காரும் போது, அந்த நம்ம காலேஜ் நம்ம கூட படிச்சவங்க தான் அங்கே வந்து அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, மற்ற காலேஜ்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, எல்லாமே இஸ் அவைலபிள் இந்த இன்டர்நெட், எல்லாமே வந்து ஹேண்டியா இருக்கு இல்லையா. ப்ரீவியஸ்லி எல்லாமே புக் பேசிஸ்ல இருந்துச்சு, புக்கே கிடைக்காம இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறது வச்சு எழுதுனாங்க, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ் வச்சு எழுதுனாங்க, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஃபார்ம் வந்துச்சு, டிஜிட்டல் ஆப்ஷனா இருந்துச்சு இல்லையா. அதாவது பிஃபோர் கெட்டிங் இன்டு த இன்டர்நெட், நான் முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு இன்டர்நெட் வந்து அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தது, அப்பதான் எல்லாமே நியூவா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருந்துச்சு, ரைட், பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் திஸ் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து அவைலபிள் இந்த வீடியோ ஃபார்மேட். ஸோ நமக்கு ஒரு டீச்சர் ஒருத்தர் சொல்லி கொடுத்து அவங்கள தான் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. we have thousands and lakhs of teachers, நமக்கு கைட் வந்து இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. அதுவும் பெருசா வித்தியாசம் இருக்கும் போது அதுக்கப்புறம் பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் எப்போ வந்துச்சு சொல்லுங்க,
ஜியோ இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா ஜியோ இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்து இன்டர்நெட் வந்து ஒரு போதுமான அளவுக்கு நமக்கு ஃப்ரீயா கிடைக்க ஆரம்பிச்சது. அப்ப ஃப்ரீயா கிடைக்கும் போது எல்லாருமே வந்து இன்டர்நெட்டை நிறைய யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ரைட்? அப்போ எவ்வளவு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்திருக்கும் பாருங்க. எல்லாம் இன்டர்நெட்டே ஃப்ரீ. அப்போ வேர்ல்டே நம்ம பாக்கெட்ல இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்திருக்கும். அப்போ இப்ப வரைக்கும் எல்லாமே இன்டர்நெட் ஒரு ஆப்ஷனா தான் இருந்துச்சே வெளிய, ஆஃப்டர் கோவிட் யோசிச்சு பாருங்கன்னா இன்டர்நெட் இஸ் எசென்ஷியல் ஆயிடுச்சு. முன்னாடியே எசென்ஷியல் தான், பட் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ், இப்போ உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் தவிர வேற வழியே இல்லை, நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணியே ஆகணும். அதாவது என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாத, டேப் யூஸ் பண்ணாத, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாத, அதிகமாக கண்ணு கெட்டுருன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த அதே டைம்ல இப்போ நான் வந்து ஒரு டேப் வாங்கி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம், வேற வழியே இல்லை. பிகாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் என்னோட போனே எப்ப பார்த்தாலும் வாங்கிட்டு போகும்போது நடுவுல கால்ஸ் அது வேற வழி இல்லை, டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேப் வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழி இல்லை. ரைட்? அப்போ அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும் இல்லையா? ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? அப்போ நமக்கு இருக்கிற அட்லீஸ்ட் கண்டென்ட்ல நம்ம நல்ல நாலேஜா இருந்தா கம்பேர்டு வித் அதர் பீப்புள், அதாவது ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து இன்டர்நெட் எஃபெக்டிவா யூஸ் பண்றவங்க, இன்னொன்னு ஃபன்னுக்காக யூஸ் பண்றவங்க. ரைட்? மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், 80% ஆஃப் தி பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபன்னுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ரொம்ப ஊர்கா மாதிரி அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லையா நல்ல விஷயங்களுக்கு. பட் தேர் ஆர் மோர் தென் 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு இருக்காங்க. கரெக்டு தானே? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எஃபெக்டிவா யூஸ் பண்றவங்க, நான் ஒரு கம்பேரிஷன் அப்புறமா காட்டுறேன், எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறது நான் காட்டுறேன். சரிங்களா? அப்போ அவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்றவங்க நாளைக்கு இன்டர்வியூக்கு வந்து நம்ம கூட கம்பீட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூல ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்போது நம்மளோட காம்பிடன்சி, நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட லெவல் எப்படி இருக்கும்? ரொம்ப பேத்தட்டிக்கான சிச்சுவேஷனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா மத்தவங்க எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வேல்யூ வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸா நம்ம வச்சுக்கலாம். யூ கேன் டேக் அன் இமேஜினரி பர்சன் ஆஸ் அ ரெஃபரன்ஸ். நம்மளோட பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டாம், ஒரு இமேஜினரி பர்சன். இவங்க வந்து நாளைக்கு நம்ம கூட இன்டர்வியூக்கு வந்து உட்காரக்கூடிய ஒரு பர்சன், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள ஒரு ரெஃபரன்ஸா நம்ம வச்சுக்குவோம், எக்ஸாம்பிளா வச்சுக்குவோம். அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, நாலேஜ் நிறைய டெவலப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம எப்படி இருக்கோம், ஸோ அவங்களோட கம்பீட் பண்ணும்போது நம்மளோட லெவல் எப்படி இருக்கும், இதெல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன். முன்னாடி இதெல்லாம் ஆப்ஷனா இருந்துச்சு, இதெல்லாம் இப்போ எசென்ஷியல் ஆயிடுச்சு. ரைட்? எஜுகேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன் செகண்ட். ஸோ இது வந்து கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஒரு டாடா ஐஸ், அதாவது 1 km/h அதை வந்து ட்ரெயின் பண்ணி இதை வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதே வந்து அடுத்த இதுல நம்ம பார்த்தோம்னா, you can see a rabbit. Adult hares may be easy to spot, but they're far from easy to catch. They run at 60 kilometers an hour. To catch one, the wolves work as a team. ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பார்த்தோம்னா, ஒரு ஆபத்துன்னு வரும்போது ஒரு ரேபிட் எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு அது போகும் அப்படின்னா 60 km/h போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாடாய்ஸ்க்கும் அந்த ரேபிட்டுக்கும் என்ன வித்தியாசம் நான் காமிக்க வரேன்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்து அந்த கண்டென்ட்டுக்கு கீழே போகாதுன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க அந்த டாடாய்ஸை விட ஸ்லோவா போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க உங்களை ரேபிட்டை விட அதிகமா ஸ்பீடா ஓடாதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டாடாய்ஸை தான் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கு மேல போறதுவே வந்து பெருமையா நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட்னால டாடாய்ஸ் அளவுக்கு நம்ம போன அவசியம் கிடையாது. ரேபிட்டை விட ஸ்பீடா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது
எதுக்காக நம்ம ரேபிட் அந்த டாட்டாய்ஸை மட்டும் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். டாட்டாய்ஸ் சொல்றது வந்து கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து மட்டுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா டாட்டாய்ஸை தான் நீங்க கம்பேர் பண்றீங்களே வெளியே ரேபிட்டை கம்பேர் பண்ணல. நீங்க இருக்கிற இன்டர்நெட்டையும் இருக்கிற வந்து ஃபெசிலிட்டிஸையும் உங்களோட ரிசோர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி உங்களால ரேபிட்டா போகக்கூடிய இடத்துல நீங்க கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி டாட்டாய்ஸ் வேகத்துல போயிட்டு இருக்கீங்க. அப்போ 1 கிலோமீட்டர் ஸ்பீட் 1 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போற ஒரு டாட்டாய்ஸ்க்கும் 60 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போற ஒரு ரேபிட்டுக்கும் நமக்கு கம்பேரிசன் தெரியும் இல்லைங்களா? ஸோ எவ்வளோ ஹியூஜ் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா 100% மார்க் இன் 100% ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் எடுத்தாலுமே எக்ஸலன்ட் கிடையாது. இட் இஸ் குட். யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட் இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் 100 மார்க்ஸ் இன் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா 100 மார்க்ஸ் 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 100% ஆஃப் மார்க்ஸ் எடுக்கிறது 100% பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், இட் இஸ் 100% பாசிபிள். ஏன்னா நீங்க கண்டென்ட்டை ரெஃபரன்ஸா வச்சீங்கன்னா இது முடியாது. பட் நீங்க இன்டர்நெட்டை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா இது முடியும். 100% ஆஃப் மார்க் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். சார் இதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யூ கேன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது 1985 1985ல ராகர் பேனிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு, என்ன சாதிச்சு காமிச்சாருன்னா 4 minute மைல், ஒரு மைலை வந்து 4 minutesல ரீச் பண்றது இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. ரைட்? இதை வந்து 4 minutesல ரீச் பண்ணி காமிச்சார் யாரு? ராகர் பேனிஸ்டர். சரிங்களா? ஒரு 1.5 decadesக்கு முன்னாடி வரைக்கும் அது யாருக்குமே வந்து நம்பல அவ்வளவு ஸ்பீடா போக முடியும்னு சொல்லிட்டு. பட் ராகர் பேனிஸ்டர் நம்பினார். அவர் வந்து அதை நடத்தி காமிச்ச ஒரு 46 நாள்ல ஜஸ்ட் 48 daysல ஜான் லாண்டி வந்து அதே சாதனையை முறியடிச்சார். ஏன் சொல்லுங்க? ஏன் அப்படின்னா ஜான் லாண்டிக்கு தெரிஞ்சிருச்சு ராகர் பேனிஸ்டர்னால முடியும்னா என்னாலையும் முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, திருப்பியும் அவர் நல்லா முயற்சி பண்ணி அவரு அதே ஒரு சாதனையை அவர் நிகழ்த்தி காமிச்சார். ஓகே. ஸோ அப்போ 100% ஆஃப் மார்க்ஸ் இன் 100% ஆஃப் சப்ஜெக்ட் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. இதர் ராகர் பேனிஸ்டரா இல்ல வந்து நீங்க ஜான் லாண்டியா யாராச்சும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாப்பீங்க, இல்ல ராகர் பேனிஸ்டர் மாதிரி நீங்க பண்ணுவீங்களான்னு யோசிச்சு பார்க்கலாம். சார் எனக்கு 100% மார்க்லாம் ஒரு எய்ம் கிடையாது, நான் வந்து ஒரு மீடியாக்கர் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா மீடியாக்ரட்டி இஸ் வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். மீடியாக்கருங்கிற வேர்டுக்கு மீனிங் உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஒருவேளை தெரியலனா டிக்ஷனரி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு சாதாரணமான ஒரு ஆள்னு அர்த்தம் இல்லையா? மீடியாக்ரட்டி அப்படிங்கிறது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அதாவது எல்லாருமே அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவேர்னஸ் இருந்ததுக்கு அப்புறம் திருப்பி மீடியாக்கரா எல்லாத்து மாதிரியுமே நாமளும் ஜஸ்ட் லைக் தட் 10-11 இருக்கிறதுங்கிறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சுத்தி இருக்கும்போது அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணலைன்னா நம்ம தப்பு பண்றோம் தான் அர்த்தம். ஸோ ராகர் பேனிஸ்டரா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மீடியாக்ரட்டியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் நாட் பி அ மீடியாக்கர். ஓகே, யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் நம்ம சொல்றதை விட இருக்கிறத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாவே போதும். ரைட்? இந்த ஒரு டிஃபரன்ஸுக்காக சார் இது நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சார் இது வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் நோ, இட் இஸ் பாசிபிள். ஏன்னா இந்த வித்தியாசம் இந்த மெஷர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா லெட் அஸ் மெஷர். அதாவது ஒரு மீடியாக்கருக்கும் ஒரு எக்ஸலண்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? மீடியாக்கருக்கு வேண்டாம், குட் ஸ்டூடெண்ட்னே எடுத்துக்கோம். சரிங்களா? குட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். குட் ஸ்டூடெண்ட்னா எப்படி நம்ம குட் ஸ்டூடெண்ட்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாள்ல ஒரு ஸ்டூடெண்டா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை விட அதே அளவுக்கு பண்ணினாவே குட் ஸ்டூடெண்ட் நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ ஒரு நாள்ல அதுவே அவங்க வந்து 100% பண்ணா குட் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்குவோம். சரிங்களா? குட் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பண்றாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நாள்ல எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுல நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் இப்ப பண்றோம்? நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மற்றவங்களை விட அட்லீஸ்ட் ஒரு 10% அதிகமாக பண்ணினேன். அட்லீஸ்ட் மேடம் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 70% நான் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 60% 70% நான் போட்டுக்கலாம். சரிங்களா? பட் நான் ஒரு கம்பேரிசனுக்காக வச்சுக்கிறேன்.
சின்சியாரிட்டி வந்து ஒரு 99% சின்சியரா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு வச்சுப்போம். லெட் அஸ் கன்சிடர் தட் 99% ஒருத்தர் குட் ஸ்டூடெண்டா இருக்காரு. ஓகே, இதை வந்து ஒரு கால்குலேஷனுக்காக நான் என்ன பண்ணாருன்னா பர்சன்டேஜ் யூனிட்டா மாத்துறதுக்காக டிவைட் பை 100 நான் போடுறேன். ஸோ 0.99 வருது. இதே வந்து 365 டேஸும் இதே அளவுக்கு எஃபிஷியன்ட்டா நான் இருக்கேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. சரிங்களா? அப்ப 365 டேஸும் நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு குட் ஸ்டூடெண்டா 0.99% அளவுக்கு இருக்கேன். 99% ஆஃப் எஃபிஷியன்சியில் நான் இருக்கேன். சரிங்களா? என்னோட வேல்யூ எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்னா 0.025. இதை நான் வந்து எஃபிஷியன்சி பர்சன்டேஜா மாத்தணும்னா குட் ஸ்டூடெண்டோட வேல்யூ இஸ் 2.5%. சரிங்களா? எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு கால்குலேஷன் போடலாம். இதே மாதிரி ஒரு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரு, கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை விட எவ்வளவு அதிகமா பண்ணுவார். ஏன்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டு நிறைய அதை செஞ்சு பார்ப்பாரு. நிறைய பேர்த்திட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. அதை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க? ஒரு 200%, 300% எல்லாம் எடுத்துக்கலாம். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன். எவ்வளவு தேவையோ அதை விட ஒரே ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஒரு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமா இருக்காரு. சரிங்களா? அதாவது 101%. இதை நான் இப்போ திருப்பி யூனிட்டா மாத்துறேன். 1.01 இல்லைங்களா? 365 டேஸும் இதே அளவுக்கு அவர் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் அதிகமா பண்றாரு. ஸோ எத்தனை பேர் சொல்றீங்க இதுல வந்து டபுள் ஆயிருக்குன்னு சொல்லி? இந்த வேல்யூ எத்தனை பேர் டபுள் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ், டபுள் ஆயிருக்கும். பார்ப்போம். நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. இதோட வேல்யூ இஸ் 37.78. இன்னும் நான் இதை வந்து பெர்சன்டேஜாவே மாத்தல. அப்ப பெர்சன்டேஜா மாத்தினா என்ன ஆகும்னா 3778. வாட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இல்லையா? அப்போ ஒரு குட் ஸ்டூடெண்ட்னால 2.5 வந்து வேல்யூவா இருக்கு அப்படின்னா மீடியாக்கர் கூட இல்லை இல்லையா? குட் ஸ்டூடெண்ட்டுக்கு 2.5னா எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் வித் ஒன்லி 1% எவ்ரிடே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணவங்களோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னா 3778. அப்போ ஒரு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் கூட நம்மளால கம்பீட் பண்ணதுக்கு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப எவ்ரிடே ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறுறவங்க கடைசியில மலை உச்சியில தான் இருப்பாங்க இல்லையா? அப்போ கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது மலை உச்சியில சடனா ஏறின மாதிரி இருக்கலாம். பட் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் ஏறி இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கண்டிப்பா ஏறியே ஆகணும். இதை நான் வந்து பயப்படுத்துறதுக்காக சொல்லல. பட் பயப்பட்டாலும் தப்பு இல்லை. தயவு செஞ்சு பயப்படுங்க. பிகாஸ் நம்ம வந்து எவ்ரிடே நம்ம வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணலைன்னா வி ஆர் மீடியாக்கர்னு அர்த்தம். மீடியாக்ரிட்டி வந்து திருப்பியும் சொல்றேன், மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். பிகாஸ் எக்ஸலன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது மீடியாக்ரிட்டிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ரைட்? இப்போ இந்த லேடி நம்ம பார்க்கிறோம். இந்த லேடி வந்து இந்த லேடியோட கால் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கு இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த லேடிக்கு இந்த கால்ல மட்டும்தான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க ஏத்துக்குவீங்க மாட்டீங்களா? இந்த லேடிக்கு இந்த உடம்புல அவங்களோட உடம்புல கால்ல மட்டும்தான் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், அது யானைக்கால் வியாதி. அவங்களுக்கு கால் வந்து குண்டா இருக்கிறதுக்கு காரணம் அது ஸ்ட்ரென்த் கிடையாது, அது வந்து வீக்னஸ், அது வந்து ஒரு வியாதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்படி ஏத்துக்க முடியும்? அது பெருசால இருக்கு, கால் பெருசால இருக்கு. அப்ப அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம்ஸ் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா இதாச்சுன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னா எல்லா பார்ட்லயும், எல்லா பார்ட் ஆஃப் தி என்ன சொல்றது, நம்மளோட லைஃப்ல எல்லா பார்ட்லயுமே நம்ம வந்து வளர்ந்திருந்தா மட்டுமே அது ஸ்ட்ரென்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேல்யூவே இல்லை, ஆனா ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகி நான் கை நிறைய சம்பாதிச்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பிபிஓ ஒர்க் மாதிரி நான் போயிட்டேன், அல்லது ஈவன் சில சாஃப்ட்வேர் ஜாபுக்கு கூட பிபிஓ மாதிரி தான் இருக்கு இல்லையா? பேருக்கு தான் சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்லுவாங்க, சிலதெல்லாம் பிபிஓ மாதிரி இருக்கும். பிபிஓக்கு போனாலும் நல்ல ஒரு சேலரி கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? ஆனா வேல்யூவே இல்லை. ஸோ எனக்கு வேல்யூவே இல்லாத போது சம்பளம் மட்டும் நிறைய இருந்துச்சுன்னா அந்த சம்பளம் வந்து என்ன ஆகும்னா உங்க லைஃப்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்காது, அது என்னவாகும்னா ஒரு வீக்னஸ் ஆகி அது வந்து என்ன ஆகும்னா ஒரு வியாதியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியிருந்து பாக்குறதுக்கு அந்த கால் மட்டும் கவனிக்கிறவங்க, அடடா கால் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கே, நம்ம கால் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இல்லையேன்னு ஒரு பொறாமையா பார்க்கலாம். அந்த ஏரியால மட்டும் பார்த்தா அப்படிதான். அப்ப யார் வந்து அந்த சேலரி பார்ட் ஆஃப், அந்த எக்கனாமிக் பார்ட் ஆஃப் மட்டும் பாக்குறாங்களோ
அவங்க வந்து தப்பான ஒரு இதுலதான் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது முன்னேற்றம் அப்படின்னா எல்லாத்தையும் ஈவனா இருக்கிறது மட்டுமே முன்னேற்றம். ஒரு இடத்துல மட்டும் இருந்து மற்ற இடத்துல வந்து முன்னேற்றம் இல்லைன்னா அதுக்கு பேரு வியாதி, அதுக்கு பேரு முன்னேற்றமே கிடையாது, அதுக்கு பேரு வீக்கம். ஸோ அது வீக்கம் வந்து ஒரு முன்னேற்றம் கிடையாது, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? we have to find out a guide. our duty is to find a guide, இல்லைங்களா? ஏன்னா ஒரு கைடோட கெப்பாசிட்டி தான் நம்மளோட கெப்பாசிட்டியா இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் தான் கைட் பண்ணுவாரு. அவர் எவ்வளவு அதிகமா வந்து கைட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமாயிடலாம், சரிங்களா? இப்ப சொல்றேன், ஒரு நல்ல கைடு இருக்கிறவங்களால மட்டுமே ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். இட்ஸ் என்ன சொல்றது, ப்ரூவனோ அல்லது வந்து சாலிடா சொல்றேன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? கைடு இருக்கிறவங்களால மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்க முடியும். நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் என்கிட்ட கைடு இல்லையே சார், எனக்கு வந்து என்னோட ஸ்டாஃப் கிட்ட பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, என்னோட பேரண்ட்ஸ் இந்த ஃபீல்டில் இல்லை, எனக்கு என்னோட கசின்ஸ் வந்து இந்த இதுல என்கரேஜ் பண்றதுக்கு இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் யாரும் என்கரேஜ் பண்றதுக்கு இல்லை, என்னோட நெய்பர்ஸ் யாரும் இல்லை, எது வேணாலும் நீங்க சொல்லலாம், ரைட்? கைடு இருந்தா தான் உங்களோட வாழ்க்கையில முன்னேற முடியும். சார் கைடு இல்லையே, இப்ப என்ன பண்றது? கைடு இருந்தா முன்னேற முடியும். கைடு இல்லைன்னா, கைடு இருந்தா நல்லது, கைடு இல்லாட்டி அதை விட நல்லது. ஏன் அப்படி சொல்றேன்? பிகாஸ் உங்களுக்கு ஒருத்தர் கைடு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கைடு வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து இன்புட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு தான் நீங்க வந்து உங்களால ஏத்துக்க முடியும் இல்லையா? இந்த குண்டால இருந்து இந்த குண்டால் ஊத்துனா இந்த எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இதுல வந்து சேரும் இல்லையா, மேக்சிமம். பட் இதுவே கைடு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எத்தனை பாத்திரத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஊத்திக்க முடியும் இல்லையா? ஸோ கைடு இருந்தா நல்லது, கைடு இல்லாட்டி அதை விட நல்லது. பிகாஸ் யூ கேன் ஃபைண்ட் மோர் கைட்ஸ். அப்ப அந்த கைட்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க சொல்லுங்க? வேர் டு ஃபைண்ட் த கைட்ஸ், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஷேர் மார்க்கெட்ல உள்ள ஏர்ன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? புதுசு. எனக்கு யார் கைட் பண்ணா நல்லா இருக்கும்? பக்கத்துல யார் வேணாலும் கைட் பண்ணலாம், இல்ல ஒரு ஷேர் மார்க்கெட் புரோக்கர் வந்து எனக்கு கைட் பண்ணா நல்லா இருக்கலாம், ரைட்? நல்லா பண்ணலாம். பட் அதுவே நல்லா சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், வாரன் பஃபெட்னு எடுத்துக்கணும், வேர்ல்டுல ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் பர்சன், இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே வந்து நல்லா பெரிய ரிச்சஸ்ட் மேனா ஆயிருக்காரு இல்லையா? அவர் என்கிட்ட வந்து கைட் பண்ணா எனக்கு வந்து எப்படி இருக்கும், ரைட்? அப்ப அவரோட கைடன்ஸ் என்னால எடுத்துக்க முடியுமா? அவர் நான் எனக்கு கைட் பண்ணுவாரா? எஸ். அதுதான் வீடியோ புக்ஸ் அதெல்லாம் முடியுமா, அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ அவரை நான் ஃபாலோ பண்ணேன்னா அவரை கைட் பண்ணாருன்னு தானே அர்த்தம், அவரோட கைடன்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னு தானே அர்த்தம். ஸோ எந்தெந்த பார்ட்ல, எந்தெந்த என்னோட லைஃப்ல எந்தெந்த பார்ட்ல எந்தெந்த கைடு வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும் தானே? எஸ், இட் இஸ் பாசிபிள். எங்க? இன்டர்நெட். ஸோ இங்க இப்பதான் நம்ம உள்ள வரோம் ஆஃப்டர் கோவிட்க்கு சொல்லிட்டு. இன்டர்நெட்டை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னா, யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் அ ப்ராப்பர் கைட். உங்களோட கைடை வந்து சர்ச் பண்றதுக்கு ஒரு டூலா, அந்த பிளாட்ஃபார்மா நீங்க இன்டர்நெட் எடுத்துக்கோங்க. அதுல நிறைய கைடை சர்ச் பண்ணி எடுங்க, ரைட்? ஒரு கைட் பிடிக்கலன்னா அடுத்த கைட் ஆட்டோமேட்டிக்கா தாராளமா நீங்க மாத்திக்கலாம், ரைட்? பட் யூ ஹாவ் டு ஃபாலோ த கைட். அது கரெக்டான கைடா இருக்கணும், சரிங்களா? ஸோ நீங்க இன்டர்நெட்ல என்னெல்லாம் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாம்னா, தீஸ் ஆர் தி த்ரீ திங்ஸ். எய்தர் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ், அல்லது இன்ஸ்பிரேஷன் ப்ரோக்ராம்ஸ், அல்லது டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ். டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அல்லது ஆர்டிகல்ஸ் எது வேணாலும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ரைட்? டெட்டாக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெட்டாக்ஸ்ங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லைஃப் டைம்ல நான் வந்து ஒரே பர்டிகுலர் டாபிக்ல நான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு லைஃப் டைம்ல நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் டாக்கா நான் கொடுத்தேன்னா அதுல எவ்வளவு வேல்யூ உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் டெட்டாக்ஸ். அப்போ லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணியிருந்த பீப்புள் எல்லாருமே அவங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை 15 to 20 மினிட்ஸ்ல ரொம்ப கிறிஸ்பியா நமக்கு தருவாங்க. அதுதான் டெட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யூடியூப்ல போய் டெட்டாக்ஸ்ன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். எவ்ரிடே ஒரு 1 or 2 டெட்டாக்ஸ் வந்து நீங்க கேட்கலாம், யூ கேன் லிசன். அந்த முக்கியமான விஷயம், நீங்க டிராவல் பண்ணும்போது, இப்போ கோவிட்னால உங்களால டிராவல் பண்ண முடியாது இல்லையா? பட் ஆஃப்டர் திஸ் கோவிட் பீரியட் உங்களுக்கு எப்பெல்லாம் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த டிராவல் டைம் எல்லாம் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் செமினார்ஸ், திஸ் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ். பிகாஸ் அந்த டிராவல் டைம் தான் வந்து வீல், யூனிவர்சிட்டி ஆன் வீல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது டிராவல் டைம் அளவுக்கு நமக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பெஸ்ட் டைம் வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பா வந்து நிறைய லிசன் பண்ணணும். அதுக்கு வந்து டிராவல் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சொல்லலாம்னா, நான் ஒன்று கேட்டேன் சார், இந்த மாதிரி நிறைய 1-2 கேட்டேன் சார், பெரிய இம்பாக்ட் ஒன்றும் ஆகலை அப்படின்னு நீங்க சொல்லலாம், சரிங்களா?
சிலருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை வந்து நான் 10 தடவை அடிச்சா உடையலாம். செங்கல் வந்து நான் அந்த பெரிய சுத்தியல் வச்சு ஒரு அடியிலேயே செங்கல் உடைஞ்சிரும். இதே ஒரு பெரிய கல், ஒரு பாறை இருக்குன்னா அதை 10 அடி அடிச்சாதான் உடையும். சரிங்களா? இதே வந்து ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெட்டல் மாதிரி வச்சுக்கோ, அந்த மெட்டலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டைம்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தூள் விட்டு பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோ. சரிங்களா? அப்போ 21st டைம் நான் அதை ஹிட் பண்ணா எனக்கு அந்த மெட்டல் பிரேக் ஆகுது அப்படின்னா 20 டைம்ஸ் நான் அடிச்சது வேஸ்ட். கரெக்டுங்களா? தப்பா? ஏன்? பிகாஸ் 20 டைம்ஸ் நான் அடிச்சதுனாலதான் அந்த 21st டைம் பிரேக் ஆயிடுது. அப்ப 21st டைம் நான் எப்படி ஃபர்ஸ்டா அடிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ சிலருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கலாம், ஒரு ட்ரிகரா இருக்கலாம், ஒரு பொறி கிடைச்சிருக்கலாம், அந்த அது வச்சு அவங்க வந்து டெவலப் ஆயிருக்கலாம். பட் அதே ஒரு ப்ரோக்ராம் இன்னொருத்தருக்கு ட்ரிகர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அதுக்கு அவருக்கு வந்து அது வந்து ஒரு 20வது அடியா இருக்கலாம், இவருக்கு இது ஃபர்ஸ்ட் அடியா இருக்கலாம். சரிங்களா? எப்ப வேணாலும் அந்த இது ஓப்பன் ஆகலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட நேச்சர் ஆஃப் இதுக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் நமக்கு உடையிற வரைக்கும் நம்ம அடிச்சுட்டு தான் இருக்கணும். ரைட்? ஒரு ஃபிலிம்ல பார்த்துருந்தேன் ஒரு நல்ல ஒரு ஜோக். ஒரு காமெடி ஆக்டர், ஒரு சொந்தக்கார பையன் வந்து ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. அந்த பையன் வந்து சுத்தி காமிக்கிறதுக்காக அந்த சென்னைக்கு சுத்தி பார்க்கறதுக்காக அவர் கூட அனுப்பிச்சு விடுவாங்க. அவர் ரொம்ப கஞ்ச பிசினர், நிறைய செலவு பண்ண மாட்டார். பட் அந்த பையன் ஆப்போசிட் நிறைய பாக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு அது வேணும், அது வேணும், அது வேணும்னு கேட்டுட்டே இருப்பான். டேய், நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தரேன், பட் சாப்பிட்றது கேட்டீங்கன்னா வாங்கி தருவேன், மத்தெல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் சாப்பிட்றது கேட்கறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 தோசை கேட்டாப்ல, அதுக்கப்புறம் பரோட்டா கேட்டாப்ல, அதுக்கப்புறம் நொறுக்கு தீனியெல்லாம் கேட்டாப்ல, பொரி கடலப்பொரி கேட்டாப்ல, அதுக்கப்புறம் 2 பனானா கொடுங்க, அது போதும் சரியாயிரும். பனானா கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே இப்போனா சரியாயிடுச்சா? இல்ல இப்பவும் இதாகல, ரோஸ் மில்க் குடிச்சா சரியாயிரும். சரி, ரோஸ் மில்க் குடிச்சு இப்பனாச்சும் பசி தீந்துருச்சா? இன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒரு வடையை பார்த்துட்டாப்ல. இந்த வடை எனக்கு சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த வடை வாங்கி கொடுத்தாரு. அந்த வடையை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே எனக்கு பசி தீந்துருச்சு, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த காமெடி ஆக்டர் என்ன சொன்னான்னா, அவனா இப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஃபர்ஸ்ட் வடையை வாங்கி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் வடையை வாங்கி கொடுத்திருந்தா அந்த பசி தீர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டா தீர்ந்திருக்காது இல்லையா? எல்லாம் சாப்பிட்டதுனால கடைசியில அந்த வடை சாப்பிட்டு அந்த பசி தீர்ந்துச்சு. அதாவது ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்காக போறோம், 2 பேரும் போறாங்க. அதுல ஒருத்தருக்கு ஒரு என்லைன்மெண்ட் கிடைச்சது, அதுல ஒரு விஷயம் வந்து அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அதே ப்ரோக்ராம் அதே ஒரு விஷயத்துல இன்னொருத்தருக்கு டர்னிங் பாயிண்டா அமையணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இவர் இது கூட நிறைய சாப்பிட்டு கடைசியா அந்த வடை கிடைச்சிருக்கு, அந்த வடையில அவருக்கு பசி தீர்ந்துருக்கு. பட் இவரு சாப்பிட்ட ஃபர்ஸ்ட் வடை அது. அப்ப அவர் பசி அங்க தீராம இருந்திருக்கலாம். அப்போ நம்மளோட பசி தீர்ற வரைக்கும் சாப்பிடணும் இல்லையா? ஸோ நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும். we have to listen more, we have to learn more, right? முக்கியமான விஷயம் என்னன்னா, you are the average of the 5 people you spend the most time with அப்படின்னு சொல்லி ஜிம் ரான் சொல்றாரு இல்லையா? என்னதுன்னா, ஒரு 5 பேர் நீங்க உங்களை சுத்தி 5 பேருக்கு யாருகிட்ட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது அந்த அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட குணாதிசயங்கள் உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும், உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அப்போ நம்மள வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு, நல்ல ஆட்டிடியூட் மாறணும்னா என்ன பண்ணணும்? நம்மளை சுத்தி ஒரு 4-5 பேர் நல்லா இதா வச்சுக்கணும். அட்லீஸ்ட் பீப்புள் எல்லாத்தையும் நம்ம புக்ஸோ அல்லது வந்து நம்ம வீடியோஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க எல்லாமே நம்மளை வந்து லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. நமக்கு என்ன ஆகும்? பாசிட்டிவா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிறது நமக்கே தெரியும். ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ ஃபியூ பீப்புள். இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பீப்புளை நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, ப்ளீஸ் டோன்ட் டூ எனி ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த சர்டிஃபிகேட். இதுல கூட ஏதாவது சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட்னு உங்களுக்கு கொடுத்துருக்கறனால நீங்க அட்டன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி நீங்க சர்டிபிகேட்டுக்காக எந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வேண்டாம். நீங்க அட்டன் பண்ண ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா அதை வாங்க வேண்டாம்னு சொல்லல. பட் சர்டிஃபிகேட்டுக்காக மட்டுமே ஒரு ப்ரோக்ராமை தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க. அது எந்த விதத்துலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க இப்போ சர்டிஃபிகேட் நிறைய ஒரு குப்பை மாதிரி சர்டிஃபிகேட் நிறைய வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போனதுக்கு அப்புறம் பாருங்க இத்தனை சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், நான் பாருங்க ஓட்டப்பந்தயத்துல ரன்னிங் ரேஸ்ல நான் 3rd பிரைஸ் வாங்கியிருக்கேன், லாங் ஜம்ப்ல 2nd பிரைஸ் வாங்கியிருக்கேன், ரத்தம் கொடுத்து கூட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், இவ்வளவு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், எனக்கு வேலை கொடுங்கன்னா தரவா போறாங்க. நம்மளோட வேல்யூவை மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. 4 கொஸ்டின்ல தெரிஞ்சு போகும் நம்மளோட வேல்யூ என்னன்னு. ரைட்? அப்போ நம்மளோட வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட்ல ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். நீங்க வந்து செல்ஃபாவே நீங்களே படிச்சிருக்கீங்க, எப்படியெல்லாம் வந்து வெப்சைட்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே படிச்சிருக்கீங்க.
செல்ஃப் ஸ்டடியில் படிச்சிருக்கீங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே நிறையா வந்து செஞ்சு பார்த்துருக்கீங்க, ரியல் டைமில் செஞ்சு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் வருது, வெப் டிசைனிங் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, பாருங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், பாருங்கள் இப்போ இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் லைவ்ல இருக்குது, இதெல்லாம் இப்படி சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் நீங்கள் சொல்கிறீங்க. இதை வச்சு வேலை கொடுப்பாங்களா? இல்லை வச்சிருக்க சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாரு, அவர்கிட்ட ஒன்று பண்ண சொன்னால் அவருக்கு பண்ணவே தெரியாது. பிகாஸ் அதில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஸோ இப்போ யாருக்கு வேலை கொடுப்பாங்க சொல்லுங்கள்? சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கா, சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கா? ஸோ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதாவது உங்களுக்கு நமக்கு இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கூட நமக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸுக்கு தான் யூஸ் ஆகுமே வழிய, உள்ளே போனதுக்கு அப்புறம் நம்மளோட வேல்யூ பொறுத்து தான் அந்த இடத்துக்கே வந்து நமக்கு என்ன சொல்றது, மதிப்பு இருக்கும், நம்மளோட முன்னேற்றம் இருக்கும். ரைட்? நான் வந்து கார் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ எம் லேர்னிங் டு டிரைவ் அ கார். ஓகே, எனக்கு இப்போ கோவிட், அதனால வெளியே போக முடியாது, அதனால சிமுலேட்டர் யூஸ் பண்ணல. நான் வந்து என்ன பண்ணுறேன், வீடியோ கேமில் லேர்ன் பண்ணலான்னு நினைக்கிறேன். வீடியோ கேமில் இந்த மாதிரி கார் நான் டிரைவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதுக்கு வந்து எனக்கு இது தருவாங்களா, லைசன்ஸ்? வீடியோ கேமில் நான் கார் வந்து டிரைவ் பண்ணால் எனக்கு லைசன்ஸ் தருவாங்களா? தரமாட்டாங்க இல்லையா? பிகாஸ் நான் அது டிரைவ் பண்ணல, விளையாடுறேன். ரைட்? அதே மாதிரி ஆஃப்டர் கோவிட் நீங்கள் வந்து அந்த சிமுலேஷன்லேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. அதாவது சிமுலேஷன் கூட இல்லாமல் நீங்கள் வந்து நிறையா ஆன்லைனில் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா ஆகாது. இதே ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் சினாரியோ நம்ம எடுத்துக்கோ, சிமுலேஷனில் பண்ணுறாங்க. சிமுலேட்டர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த சிமுலேட்டர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணனா கூட ரியல் டைமில் நான் வந்து ஒரு கீ கொடுத்து ஒரு ட்ரைவ் பண்ண சொன்னால் நம்மளால ட்ரைவ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஸ்கில். எஸ், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோட ஸ்கில். இதே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லாங் டிரைவ் போகிறேன், பக்கத்தில் என்னோட சன் உட்கார வச்சுட்டு போகிறேன், அவர் வந்து என்னை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார், எப்படியெல்லாம் நான் ஓட்டரை ட்ரைவ் பண்ணுறேன்னு நல்லா அப்சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்கும் போது நிறைய இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணி நிறையா படிக்கிறார், ஹவு டு டிரைவ் த கார் நிறையா படிக்கிறார். ஸோ லாங் டிரைவ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னை விட அதிகமாக நாலேஜ் இருக்குது, அதில் என்னெல்லாம் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, இன்ஜின்ஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா எப்படி இதெல்லாம் பண்ணலாம், எல்லாமே நாலேஜ் இருக்குது. ஸோ நான் வண்டி விட்டு இறங்கினதுக்கப்புறம் கீ அவர்கிட்ட கொடுத்தா அவரால் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஓட்ட முடியாது இல்லையா? பிகாஸ் அவருக்கு நாலேஜ் இருக்குது, ஹவு டு டிரைவ் த நாலேஜ். கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும், பட் கீ கொடுத்தா ஓட்ட முடியாது. ஏன்னா கீ கொடுத்து ஓட்டம்னா அதுக்கு டிரைவிங் ஸ்கில் வேணுமே இல்லையா, டிரைவிங் நாலேஜ் வேண்டாம், பத்தாது. அப்போ டிரைவிங் ஸ்கில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த நாலேஜை ஸ்கில்லா மாற்றணும். அப்போ நாலேஜ் ஸ்கில்லா எப்படி மாற்ற முடியும்? கண்டிப்பா அதை ப்ராக்டிக்கலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம மாற்ற முடியும், ஸ்கில்லா மாற்ற முடியும். ஸ்கில்லுக்கு மட்டுமே பவர் இருக்க வழியா நாலேஜுக்கு கண்டிப்பா பத்தாது இல்லைங்களா? ஒண்ணுமே இல்லாததுக்கு நாலேஜ் பெட்டர் தான், பட் கம்பேரிங் டு த ஸ்கில் நாலேஜ் வந்து பத்தாது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்கில்லை வந்து நாலேஜை வந்து ஸ்கில்லா மாத்துறவங்க எதை பத்தியுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் படிச்சிருக்கோம், படிச்சது நாலேஜா இருக்கிறதுனாலதான் நமக்கு பயமா இருக்கு, அந்த நாலேஜை மதிப்பாங்களா இல்லையான்னு. இதே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஸ்கில்லா வச்சிருக்கீங்க, அந்த ஸ்கில்லை கொண்டு போய் நீங்க அங்க காமிச்சீங்கன்னா எதுவுமே பயப்பட வேண்டியது இல்லை இல்லையா? எம்பெடட் சிஸ்டம் நீங்க வந்து லேர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, அதை வந்து ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ போயிட்டு ஒரு எம்பெடட் கம்பெனியில் போயிட்டு உங்கள் ஸ்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நாலேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஸ்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் 4 கொஸ்டின்ல உங்களோட ஆன்சரிங் அந்த விதத்திலேயே தெரிஞ்சு போயிடும் இல்லையா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கில்லை தான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ ஒன்லி வென் யூ டிரைவ் இன் த டிராஃபிக் யூ கேன் லேர்ன். நீங்கள் ரியல் டைமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதாவது ஆஃப்டர் கோவிட் நீங்கள் எடுக்கிற லெசனை நீங்கள் வேடிக்கை மட்டும் பார்க்குறீங்க இன்டர்நெட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது டிரைவிங் தி கார் இந்த கேம், அதுதான் அர்த்தம். இந்த டிரைவிங் த கார் இந்த கேம், இதுக்காக நமக்கு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பிரயோஜனப்பட போகிறது கிடையாது. இதுவே நிறையா சிமுலேட்டர் டூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அந்த சிமுலேட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் லைக் இந்த சிமுலேட்டரில் நீங்கள் பண்ணி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். சரி, as like the C ரியல் டைம்ல பண்ணினா மட்டுமே உங்களுக்கு அந்த ஸ்கில்லா வரும். அப்போ அந்த ஸ்கில்லை எப்படி வந்து ரியல் டைம்ல நான் பண்றது வழி இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவு வந்து முடியுமோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
என்னெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டில் உங்களால் பண்ண முடியும், இஸ் பாசிபிள். இல்லை எப்போ கிடைக்குதோ அதை நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2 விஷயம் தான் நான் சொல்ல வர விஷயம். டு பிகம் குட் டு கிரேட் அல்லது குட் டு எக்ஸலண்ட். குட் ஸ்டூடெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஆகணும், அதுக்கப்புறம் எக்ஸலண்ட்டாக மாறணும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு மீடியாக்கராக இருந்தோம்னா நம்ம குட்டாக மாறணும், அதுக்கப்புறம் எக்ஸலண்ட்டாக மாறணும். குட்டாக மாறி எக்ஸலண்ட்டாக மாறுறதுக்கு 2 விஷயம்தான் வேணும். ஒன்று யூ ஹாவ் டு அட்டன் மோர் ஒர்க் ஷாப்ஸ் ஆர் ட்ரைனிங். நம்மளோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோட்டிவேஷனல் ஆர் இன்ஸ்பிரேஷனல் ஆர் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால என்ன ஆகலாம், நீங்கள் உங்களோட வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், யூ ஷுட் நாட் கம்பேர் வித் யுவர் நெய்பர்ஸ். உங்களோட ஓன் ஸ்கில்லை நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வேல்யூவே இருக்குது. 2 நாள் எந்த ஒரு மோட்டிவேஷனும் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக பண்ணுறது தான் கீ. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அப்போ யாரெல்லாம் அதை எடுத்துகிட்டு அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்மார்ட் கேண்டிடேட்ஸ் அல்லது ஸ்மார்ட் பீப்புள். அவங்களுக்கு தான் அடுத்த லைஃபே இருக்குது. இந்த ஒரே ஒரு திருக்குறள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஒரு ப்ரோக்ராமில் இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக ஒரு டேக் அவேவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் சொல்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அல்லது இனிமேல் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம். பெரிய பில்டப்பாக கொடுக்குறேன் இல்லையா? என்ன இந்த திருக்குறள் அப்படின்னா, கடை கொட்க செய்தற்கது ஆண்மை இடைக்கோட்கின் ஏற்றா விழுமம் தரும். கேள்விப்பட்டது இல்லையா? கடை கொட்க செய்தற்கது ஆண்மை இடைக்கொட்கின் ஏற்றா விழுமம் தரும். அதாவது அப்படின்னா என்ன விளக்கம்னா, செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும்படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும். ஆண்மையாகும்னா வீரமாகும் அல்லது ஒரு 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 வீரமாகும்னு எடுத்துக்குவோம் சரிங்களா? இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பம் கொடுக்கும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அதை யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்னிலேருந்து இப்போ நான் எம்பெடட் சிஸ்டம் லேர்ன் பண்ண போறேன், இதை அதுக்கப்புறம் நான் ஐஓடி லேர்ன் பண்ண போறேன், அதுக்கப்புறம் லேப்யூ லேர்ன் பண்ண போறேன், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் பெரிய லெவலாக பண்ண போறேன். நீங்க ஒரு வேலை முடிவு எடுத்துட்டா அது யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா அதுதான் இங்க சொல்ல வராது. நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அது நீங்க அதை துன்பத்தை கொடுக்கும் அல்லது அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றாரு. இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஒரு திருக்குறள் நான் இப்ப சொல்றதுனால என்ன சேஞ்சஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன்னா, நிறைய பேருக்கு பயம் வரும். ஐயோ, நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ, நிறைய பேர் அவங்களோட வேல்யூ நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்களோ, நமக்கே தெரியாம அவங்க பண்ணியிருப்பாங்களோன்னு நிறைய பேருக்கு தோணும். அதனால நீங்களும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட அசம்ஷன். ஓகே, பட் என்னோட அசம்ஷன் 2ஆவதா இருக்கட்டும். பட் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லாம அதை செஞ்சு காமிச்சு ரிசல்ட்டா காமிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம அப்ரிசியேஷன் நடுவுலயே செஞ்சுட்டு இருக்கும் போது எதிர்பார்க்க கூடாது சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். நிறைய பேர் அப்ரிசியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்பெடட் சிஸ்டம் லேர்ன் பண்றாங்க, அதுல ஒரு எல்இடி எரி வைக்கிறாங்க. எல்இடி எரி கொண்டு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல பேரண்ட்ஸ் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ காமிச்சா என்ன சொல்லியிருக்கலாம்? இப்படிதான் ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஒரு லைட்டு இப்படின்னு எரியுது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா, அங்கே பாரு பல்பு அந்த பஸ்லேருந்தே எரியுது, இங்கே பாரு அந்த ஃப்ரேம்லேருந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்தே எரியுது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆயிடுச்சு. அதனால அடுத்த லெவலுக்கு கொண்டு போகல. ஸோ இதுவே அவங்க செஞ்சு முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதே அவுட்புட்ல காமிச்சாச்சு. இப்போ ஒரு எல்இடி எரியுது, அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல நீங்க நல்லா ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த சாஃப்ட்வேர் கோடிங் அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை உள்ள உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இது ரியாக்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய விஷயம் இது, ரைட்? அது உங்களுக்கு தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க சொன்னீங்கன்னா வாவ் அப்படின்னு நீங்க மற்றவங்க சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வெரி குட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆயிடும். வெரி குட் சொன்னாவே டிஸ்கரேஜ் ஆயிடும். பிகாஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் வாவ் இல்லையா? வாவ் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு வரணும்? உங்களுக்கு மட்டும்தான் வரணும் சரிங்களா? ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யாருக்குமே தெரியாம யாருக்குமே காமிச்சிக்காம ஒருத்தருக்கு போய் ஒரு நல்லது பண்ணுங்களேன், ஒரு நல்லது பண்ணுங்களேன். அந்த நல்லது பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நம்ம மனசுல அப்படியே ஒரு இதா இருக்கும், நம்ம நல்லது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த குறிப்பு அப்படியே இருக்கும்.
இதே வந்து நீங்க யாருக்காச்சும் காமிக்கிற மாதிரி நல்லதை பண்ணிட்டீங்க, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாங்க, அது அந்த இடத்துக்கு ஃபுல் ஸ்டாப் ஆயிரும். அல்லது அவங்க சரியா ரியாக்ஷன் பண்ணல, சரியா பார்த்து அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுவே அப்ரிஷியேட் பண்ணல, அப்ப என்ன ஆகும்? டிஸ்கரேஜ் ஆகும். ஸோ இதை நெகட்டிவா போகும், இல்லாட்டி ஸ்டாப் ஆகுமே வழிய அது அடுத்த அதோட எசன்ஸ் வந்து நம்ம அனுபவிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா அது நம்ம காமிச்சிக்க வேண்டியது இல்லை, அதை உள்ள அனுபவிக்கலாம், அந்த பலனை உள்ள அனுபவிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும்னா அந்த லேர்ன் பண்ற விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கணுமே வழிய அதை மற்றவங்கிட்ட காமிச்சு பாராட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ கடை கற்க செய்தற்கது ஆண்மை எடை கொக்கின் ஏற்றா விளம்பம் தரும். யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸஸ் இருக்கு, ஏன்னா இன்டர்நெட் இருக்கு, அவ்வளவுதான். மற்ற எல்லாமே உள்ள வந்துருச்சு, ரைட்? ஒருத்தர் கைடன்ஸ் உங்களுக்கு தேவையே கிடையாது, ஏன்னா பல கோடி பேர் உள்ள ஆல்ரெடி இன்டர்நெட்ல இருக்காங்க, ரைட்? நீங்க என்ன விஷயம் கேட்குறீங்களோ அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாமே இன்டர்நெட்ல கிடைக்கும்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ எல்லா விஷயமும் வந்து இன்டர்நெட்ல இருக்கு, நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? தெரிஞ்சு போச்சு, இதை நாம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா நல்லா இருக்கும், தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணி எல்லாருமே நல்லா வந்துட்டாங்கன்னா நமக்கு எப்படி நம்ம வந்து பெஸ்ட் ஆகுறது? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்க எல்லாத்தையும் கெடுக்கணும் இல்லையா? மற்ற எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஆப் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணி பப்ஜி மாதிரி எல்லாம் இது காசு கொடுத்து டெவலப் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து கெடுக்க வச்சுட்டு நம்ம மட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா? நல்ல வெளியில போய்க்கலாம் இல்லையா? நான் வந்து இப்ப கெடுக்கிறத பத்தி பேசலைங்க. ஒருவேளை இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் போனோம்னா நம்ம அந்த மாதிரி கெட்டு போயிடுவோம்னு சொல்றேன், ரைட்? நம்ம வந்து காசு கொடுத்து கெடுக்கவே வேண்டியது இல்லை. பிகாஸ் நமக்கு வந்து 20% இல்லை, வெறும் 4% தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்னா 96% அதுல என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கு. அப்போ என்டர்டைன்மெண்ட் தான் ஃபுல்லா டாமினேட் பண்ணிருக்கு. அப்போ என்டர்டைன்மெண்ட்ல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மற்ற எல்லாரும், உங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இல்லையா? மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். அப்போ நம்ம மட்டும் அந்த 4% கேட்டகரியா இருந்தா என்ன ஆகும்? அப்போ நம்ம வந்து டெவலப் ஆயிரும் இல்லையா? அப்போ நம்மளும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னா என்ன அர்த்தம்னா நம்மளும் அந்த 96%ல மாட்டோம்னு அர்த்தம். இது தப்பு இல்லை. 96% எல்லாருமே என்டர்டைன்மெண்ட்ல தான் இருக்கிறதுனால நம்மளும் அவங்களோட போய் பண்ணா நமக்கு தப்பு இல்லை. பட் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸலண்டான ஒரு லைஃப் வந்து இருக்கணும்னா நம்ம இருக்கிற இன்டர்நெட்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இன்டர்நெட்ல வந்து இருக்கிற விஷயத்த அவ்வளவு என்டர்டைன்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ற அந்த இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு படிச்சாதாப்பா முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கஷ்டப்பட்டு அப்படிங்கிறதுக்கு உண்டான டெஃபினிஷனே இதுதான். இனிமேல் இன்டர்நெட்ல தான் நீங்க படிக்க போறீங்க, இன்டர்நெட் தான் உங்க கையில இருக்கும். ஸோ உங்க கையில 24 மணி நேரம் இன்டர்நெட் இருக்கும்போது எல்லாரும் வந்து உங்க மானிட்டர் பண்ண மாட்டாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நல்லா டெவலப் ஆகி வர்றதுக்கும் அதுல கெட்டு போறதுக்கும் நம்ம கிட்ட தான் இருக்கு, ரைட்? அப்போ இது எல்லாரும் சொல்ற நார்மல் அட்வைஸ் இல்லையா? பட் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கேன் இல்லையா? டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்துலயும் இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன் அதுல இது வந்து நம்ம உங்களுக்கு தெரியுமா? ஃபேஸ்புக்ல அல்லது யூடியூப்ல அல்லது வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இதுல எல்லாம் வந்து எத்தனை இவங்க இருப்பாங்க தெரியுமா? சைக்காட்ரிஸ்ட். அந்த சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த கலர்ல அந்த இதுல வச்சிருக்கிற ஃபாண்ட்ல ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒவ்வொரு இதுலயுமே வந்து நல்லா மைனூட்டா உள்ள போயிட்டு எப்படி வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம அப்படியே கண்டினியூ பண்றதுங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ உள்ள நான் போனதுக்கு அப்புறமா என்னால சீக்கிரமா வெளியவே வர முடியாது. பிகாஸ் அவங்களோட எல்லாம் நம்ம சண்டை போட முடியாது. பிகாஸ் அவங்க அதுல ஜீனியஸ். அப்போ அவங்க வந்து நம்மளை வின் பண்ணிடுவாங்க. நான் வந்து நிறைய தடவை உள்ள போகும்போது, ஃபேஸ்புக் உள்ள போகும்போது சும்மா எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வெளியே வரலாம். நான் உள்ள போன 10 மினிட்ஸ்ல வெளியே வரலாம்னு நான் நினைச்சேன். எப்பவுமே மினிமம் 1/2 hour இல்லாம நான் வெளியே வந்ததில்லை. அதனாலேயே நான் உள்ள போறது கிடையாது, சரிங்களா? தேவைப்படும் போது கூட முடிஞ்ச வரைக்கும் நான் அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, உள்ள போனா வெளியே வர்றதுக்கு விட மாட்டாங்க. விட்டுட்டாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம், ரைட்? விடக்கூடாது, அப்பதான் அவங்க ஜெயிப்பாங்க. நம்ம அந்த ட்ராப்ல மாட்டினோம்னா அவ்வளவுதான், ரைட்? So this is the distraction. இந்த இதெல்லாம் மாட்டிக்குவோம். How to learn, இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். How to learn, எப்படி வந்து லேர்ன் பண்ணணும், எப்படி உள்ள மைண்டுக்குள்ள போகும் அப்படிங்கறத வந்து ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில பண்ண ரிசர்ச்சோட இது நான் காட்டுறேன், ரிசல்ட் நான் காட்டுறேன். நீங்க படிச்சீங்கன்னா 10% தான் உள்ள போகுமா மைண்டுக்குள்ள, வெறும் 10% தான் நம்ம படிக்கிறது உள்ள போகும். அப்புறம் நம்ம கேட்கறது தான் 20% உள்ள போகும். கேட்கறது 20% உள்ள போகும்னா பாக்குறது 30% உள்ள போகும். நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ மைண்ட்ல
30%. அப்போ பார்க்கறது கேட்கறது 50% உள்ள போகுதுன்னு சொல்றாங்க. 55% நம்ம எடுக்கிற நோட்ஸ், நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து நம்ம பார்த்து கேட்டு அதை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்தோம்னா 55% உள்ள போகுதான். ஸோ நீங்கள் எப்போ வந்து செமினார் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலுமே நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 55% மைண்டில் உள்ள ரீச் ஆகும். சரிங்களா? இது நான் சொன்னது கிடையாது, இது வந்து ரிசர்ச். சரிங்களா? நீங்கள் எடுத்த நோட்ஸை யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ 70% உள்ள போகுமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பப்ஜியில் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டே விளையாடுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பேசிட்டே படிக்கலாம். யூ கேன் டிஸ்கஸ் கரெக்டான ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் எடுத்துக்க முடியும் உங்களால். உங்களோட ஃப்ரெண்டை வந்து அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சுட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும். ரைட்? 85% எப்போ உள்ள போகும்னா இந்த ரிவ்யூ, இந்த எடுத்த நோட்ஸை 5 hours நீங்கள் ரிவ்யூ பண்ணிங்கன்னா, அந்த ஒரு யூடியூப்ல ஒரு செமினார் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அது நீங்கள் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ரிவைஸ் பண்ணீங்கன்னா 85% மைண்டுக்குள்ள போகுமா. இதை தாண்டி இன்னொரு கிளிக்ல 90% காட்டும். அது என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க பார்க்கலாம். 90% என்ன பண்ணுனா ரீச் ஆகும். ஏன்னா இப்போ நான் கொடுக்கக்கூடிய கன்க்ளூஷன், இந்த செமினார்ல கொடுக்கக்கூடிய கன்க்ளூஷன் அந்த அடுத்த பாயிண்ட்ல இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ், இது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அப்ப இது கூட இல்லை, அப்ப இன்னொரு ப்ளேஸ் பண்ணா 95 வரும். அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். 95% என்ன விஷயம், நான் படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுனா என் மைண்ட்ல 95% உள்ள போகும். டீச். நீங்க படிக்கிற விஷயத்த நீங்க டீச் பண்ணீங்கன்னா உள்ள போமா, நல்ல 95% உள்ள போயிருமா. அதை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாமா, அதை வந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 100% மேல போயிடும் இல்லையா, எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் ஆயிடலாம். ரைட்? எப்படி சார் டீச் பண்றது? நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன், நான் யார்கிட்ட போய் டீச் பண்றது, நான் என்ன ப்ரொஃபஸரா லெக்சரா நீங்க கேட்டீங்கன்னா, நோ, தேர் இஸ் அ வே. நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கிரியேட் அ சேனல் அண்ட் யூ கேன் டீச் தேர். யாருமே இல்லாட்டி பரவாயில்ல, நீங்க ஒரு சேனலுக்கு டீச் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஒரு சேனலா கிரியேட் ஆகி நிறைய பேருக்கு அது யூட்டிலைஸ் ஆகி நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா. சேனலோட வியூஸ் அதிகமாகலாம். மேபி நாளைக்கு உங்களுக்கு அதுக்கு காசு கூட சம்பாதிச்சு தரலாம். பட் காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ண சொல்லலை. நிறைய பேர் அதை ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அந்த சேனல் கிரியேட் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்காக நிறையா பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு பாப்புலாரிட்டிக்காக பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாபிக்காக பண்ணியிருக்கலாம். பட் சேனலில் நீங்கள் வந்து பேசி நீங்களே ரெக்கார்ட் பண்ணி இந்த விஷயம், நீங்கள் படிக்கிற விஷயங்களை நீங்கள் அதில் கொடுக்க முடியும். நீங்கள் டீச் பண்ணீங்கன்னா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட உங்களுக்கே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணிங்கனாலுமே ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் இருக்கும் அவங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பீப்புள் ஹூ ஹாவ் த கோல்ஸ் வில் ஒர்க் ஃபார் இட். அதர்ஸ் வில் ஒர்க் ஃபார் சம்ஒன் எல்ஸ் கோல்ஸ். நீங்கள் எப்பவுமே ஒரு கோலுக்காக தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட கோலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாத போது மற்றவங்களோட கோலுக்கு ஒர்க் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு பிஸ்னஸ் மேன், இந்த இடத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம், இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு லெகசி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ரைட்? இது உங்களோட கோல். இதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணாட்டியே என்ன ஆகும்னா, நீங்கள் போயிட்டு வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த வேற ஒரு கம்பெனியில் அந்த ஓனருக்கும் ஒரு கோல் இருக்கும் இல்லையா. அந்த கோல் இந்த இடத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு கோலுக்காக உங்களை வேலைக்கு எடுத்திருப்பாரு. நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட்? ஸோ நான் என்டர்பிரனர் தான் ஆகணும்னு நான் சொல்ல வரல, பட் யூ ஹாவ் டு ஹாவ் அ கோல். நீங்கள் படிக்கும் போதே கூட பேரலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட ஒர்க் பண்ண முடியும். பட் கோல் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காது. ஸோ கோல் செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய காலேஜஸில் நான் கொடுக்குற ப்ரோக்ராமே இதுதான், கோல் செட்டிங் ப்ரோக்ராம்ஸ். பிகாஸ் இந்த கோல் இருந்துச்சுனாவே அவங்க அதுக்காக மீனிங் எடுத்துக்குவாங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜில் வந்து நான் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்டு தெரிஞ்சிச்சு. பட் அவருக்கு வந்து கோலே இல்லை, இன்ஜினியரிங்கே பிடிக்காம படிச்சுட்டு இருந்தார். ஏன்ப்பா பிடிக்காம படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்ப்பா உனக்கு இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை சார். அப்போ எதில் தான்ப்பா உனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் கேட்கும்போது, எனக்கு ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னார். ஸோ ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்னா அப்போது
நம்ம ஏன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் நான் யூஸ் பண்ணேன். அதாவது உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா இந்த ஸ்போர்ட்ஸ், என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டேன். டென்னிஸ்னு சொன்னாரு. டென்னிஸ் பிளேயர் அவரு. ஸோ டென்னிஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து என்ஜினியரிங், அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல என்ஜினியரிங் ஸ்டஃப் டென்னிஸ்ல எந்தெந்த இடத்துக்குலாம் யூஸ் ஆகும் நீ ஒரு லிஸ்ட் எடுன்னு சொல்லும்போது நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அந்த பால் த்ரோயிங் மிஷின் இருந்துச்சு இல்லையா, அந்த ப்ராக்டிஸ்க்காக பால் த்ரோ பண்ணுவோம் அந்த மிஷின். அந்த மிஷின் வந்து இன்ஜினியரிங் மிஷின், ரைட்? அதுல வந்து ஸ்போர்ட்ஸுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ நீ படிக்கிற என்ஜினியரிங்கை ஏன் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு என்லைன்மெண்ட் கிடைச்சது. அவர் என்ன பண்ணாருன்னா அதுல நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து தீசிஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து அனுப்பிச்சு விட்டு, நிறைய கம்பெனிஸ்க்கு அனுப்பிச்சு விட்டு, ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி அதை வந்து அப்ரூவ் பண்ணி அவருக்கு உண்டான டோட்டல் ஸ்காலர்ஷிப் அவருங்களே கொடுத்து, அவர் முடிக்கும் போது அவருக்கு அரியர் கூட இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வித் அரியரே வந்து அவரை பிளேஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 7 lakhs per annum கொடுத்து உள்ள எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த தேர்ட் இயர்ல அவர் முடிக்கும் போது அந்த என்லைன்மெண்ட் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் அவர் போன ஒரு பாத் வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருந்துச்சு. இன்ஜினியரிங்ல ரொம்ப டீப்பா போனார். ஏன்னா அவருக்கு கோல் கிடைச்சிருச்சு, ரைட்? இதுதான் கோல்னு கிடைச்சிருச்சு. அதை வந்து கிடைச்சிருக்கிறது பிடிச்சிருக்கிறது ரெண்டு இருக்கும் இல்லையா, கிடைக்கிறதெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் கிடைக்காம போகலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ கிடைச்சிருக்கிற விஷயத்த பிடிச்சிருக்கிற விஷயத்துக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இதை வந்து கோல் செட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் நீங்க பார்க்கலாம். ஸோ direction determines the destination. Okay, with this 2 points you can conclude. This is the first point. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றேன். ஒரு பெரிய ஒரு சின்ன வில்லேஜ் இருந்துச்சு. அந்த வில்லேஜில் அந்த மலைவாழ் மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ரொம்ப நாளாக மழை வரவே இல்லை. மழை வராதனால ரொம்ப வறட்சியா இருந்து அந்த இடத்துல இதாக இருந்துச்சு. சரிங்களா? அப்ப என்ன ஆகுனா, இவங்க மழை வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஒரு புனிதர் ஒருத்தர் வந்து மலை உச்சியில போய் ஃப்ளூட் வாசிச்சா மழை பெய்யும் சொல்லிட்டு நாங்க நம்புறோம். ஏன்னா அப்பதான் வந்து கடவுளுக்கு சீக்கிரமா கேட்கும் ஃப்ளூட் வாசிச்சா, அப்ப மனசு வந்து மகிழ்ந்து அவர் மழையாக பொழிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி அவர்கிட்ட போய் ஃப்ளூட் வாசிக்க சொன்னாங்க. அவருக்கு வந்து அது சில்லியா இருந்தாலும் சரி, இந்த மக்களோட நம்பிக்கைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் வாசிக்க ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வாச்சாரு, அப்புறம் 2 நாள் வாச்சாரு, 5 நாள் வாச்சாரு, 1 வாரம் வாச்சாரு, 10 நாள் வாச்சாரு, மழை வரல. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு, இங்க பாருங்கப்பா, நேச்சர்லாம் இப்படி ஒர்க் ஆகாது, நம்ம வந்து இப்படி பண்றதுனாலலாம் வந்து மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ இவங்களுக்கு வேற வழி இல்லாம ஸோ இவங்களும் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போகும்போது ஒரு மாடு மேய்க்கிறவர் இருந்தார். அவர் போயிட்டா பரவாயில்ல, நானாச்சும் வாசிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. மக்கள் என்ன சொல்றாங்க, சரி சர்ச் ஃபாதர் வாச்சே வரல, நீ வாச்சா வரவா போகுது, நீ வாச்சா வாசிக்காட்டி போன்னு நாங்க வி ஒன்ட் பாதர், நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பையன் வந்து வாச்சா. ஓகே, 1 நாள் மழை வரல, 2 நாள் மழை வரல, 10 நாள் மழை வரல, 1 மாசம் மழை வரல. மக்கள் எல்லாரும் அவன் பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. ரைட், இப்ப மழை மேல நின்று தேவையில்லாம ஆச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரைட், 2 மாசம் ஆச்சு மழை வரல. 3வது மாசம் ரைட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 105 டேஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சு. அப்ப மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இவன் வாசிச்சதுனாலதான் மழை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவனை ஒரு தலைவனா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவனை ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த பையன் வாசிச்ச ஃப்ளூட்டுக்கும் அந்த பிரீஸ்ட் வாசிச்ச ஃப்ளூட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? அந்த பிரீஸ்ட், அந்த ஃபாதர் வாசிச்சது மழை வரதுக்காக, இந்த பையன் வாசிச்சது மழை வர வரைக்கும் வாசிச்சான். ஸோ திஸ் இஸ் த பெர்சிஸ்டன்ஸ். ஸோ மழை வர்றதுக்காக வாசிக்கிறதுக்கும் மழை வர வரைக்கும் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு செட் த கோல். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஹாவ் டு பிளே த ஃப்ளூட். அப்போ எப்போ வரைக்கும் நம்ம ஃப்ளூட் பிளே பண்ணணும்? மழை வர வரைக்கும். தட் இஸ் த பெர்சிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன ஆகும்னா, we will definitely reach our goal, right? This is the second point. அதாவது 1956ல இவர் மிஸ்டர் ஏர்ல் நைட்டின்கேல், இவர் வந்து ஒரு ரேடியோ ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. சரிங்களா? அந்த ஸ்பீச் வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்பீச் அன்னைக்கு அவர் வராதனால எடுத்து பிளே பண்ணி விட்டாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட பயங்கரமான ஒரு எழுச்சி, பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை வந்து ஒரு என்னாச்சுன்னா, அந்த ஒரு ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய மல்டி மில்லியனியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு இதுல
1956 சொன்னேன் இல்லையா, இப்போ வரைக்குமே அதுதான் வந்து நிறைய மல்டி மில்லியனியர்ஸை உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ. இட்ஸ் வெறும் ½ வீடியோ. அந்த ½ வீடியோ அந்த learnertool.comல நீங்க போனீங்கன்னா கூட இருக்கும். இந்த strangersecret.comல போனீங்கன்னா போகும். இந்த learnertool.comங்கிறது இட்ஸ் நிறைய புக்கோட ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய கொடுக்குற விஷயம். நிறைய வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க அந்த இதில் எங்க சேனல்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுல வந்து அந்த ஏர்ல் நைட்டிங்கேலோட அனிமேஷனோட இருக்கும் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட். நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லியுமே ஒரு தடவை மேக்ஸிமம் 2 தடவை நீங்க கேட்டீங்கன்னா, டெய்லி 2 தடவை இதை கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு தடவைனாச்சும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன் நோக்கி போகும். ரைட்? ஏன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் மீடியாக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டு அந்த கோலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்க நடக்கிற அளவுக்கு தான் அவங்களும் மேபி நடக்கலாம். பட் அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சு போறாங்க, இவங்க தெரியாம போறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இவங்க சக்சஸ் ஆயிடுறாங்க, மற்றவங்க சக்சஸ் ஆகிறது இல்லை. பட் அந்த ஒரு ஆடியோ நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ ப்ளீஸ் லிசன் டு திஸ் அண்ட் ஃபாலோ தட். தேங்க்யூ ஸோ மச்.